الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، باب فضل صلاة الصبح والعصر. ونبي موسى رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: من صلى البردين دخل الجنة. متفق عليه. البردين الصبح والعصر. இணைத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 188ஆம் பாடம், சுபுஹ் மற்றும் அசர் தொழுகையின் சிறப்பு. அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 2 குளிர்ந்த நேர தொழுகையை ஒருவர் தொழுதால் அவர் சொர்க்கத்தில் நுழைவார். 2 குளிர்ந்த நேரம் தொழுகை என்பது சுபுஹும் அசரும் ஆகும். இந்த ஹதீஸில் முதல் விஷயம் நம்முடைய ஃபஜருடைய தொழுகையிலும் அசருடைய தொழுகையுடைய சிறப்பை பற்றி சொல்லப்பட்டது. எவர் ஒருவர் இந்த 2 தொழுகையை பிரத்யேகமாக பேணி தொழுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்துடைய நன்மாரையும் கூறியிருக்கின்றான். ஐவேளை தொழுகை என்பது நம் மீது உள்ள கடமை. இதை செய்தோம் என்றால் நாம் கடமையை நிறைவேற்றியவர்களாக ஆவோம். அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட வாழ்ந்த அடியார்கள் என்ற ஒரு கண்ணியம் கிடைக்கும். அதனுடன் அல்லாஹு தஆலா அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த அடியார்களுக்கு அவன் கொடுக்கக்கூடிய கண்ணியமும் சன்மானம் என்பது சொர்க்கம்தான். இந்த தொழுகையை விட்டவர்கள் என்பது குற்றவாளிகள். அல்லாஹு தஆலாவுடைய டியூட்டியை நிறைவேற்றாதவர்கள் அவர்கள் என்ன குற்றவாளிகள் தான். அப்படிப்பட்டவர்கள், அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றாதவர்களுக்கு தண்டனை என்பது தெளிவாக குர்ஆனிலும் அஹாதீஸிலும் அல்லாஹு தஆலா தெரியப்படுத்தியிருக்கின்றான். குறிப்பாக நரகவாசிகள் நரகத்தில் போடப்படும் பொழுது அவர்களிடம் கேட்பார்கள், மா சலக்கக்கும் ஃபீ ஸகர், உங்களுக்கு இந்த நரகத்துடைய இந்த படுகொலியில் தள்ளியது எது என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? லம் நக்கு மினல் முசல்லீன் வலம் நுத்இமுல் மிஸ்கின் வகுன்னா நஹூது மல் ஹாயிதீன். முதல் விஷயம் சொல்வார்கள், நாம் தொழுகையாளிகளாக இல்லை, தொழுகையை தொழக்கூடியவர்களாக இல்லாமல் இருந்தோம், ஏழைகளுக்கு உணவு கொடுக்காமல் இருந்தோம், அதே போல இந்த மார்க்கத்தை கொண்டு பரிகாசம் செய்யக்கூடியவர்களுடன் நாங்களும் சேர்ந்து ஒரு கேலியாகவும் ஒரு பரிகாசம் செய்யக்கூடிய நிலை நாமும் இருந்தோம் என்று அவர்கள் கூறுவார்கள். அப்போ இந்த தொழுகையை நாம் நிறைவேற்றுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் என்ன? சொர்க்கம். அதற்காக தான் நாம் இந்த உலகத்தில் எல்லா விதமான விஷயங்களையும் நாம் நம்முடைய இச்சைகளை நாம் கட்டுப்படுத்தி கொண்டு பேணுதலான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக முயற்சி செய்கின்றோம். இப்போ இங்கு 2 குளிர்ந்த நேரம் என்று பார்க்கும் பொழுது, குளிர்ந்த நேரம் என்ற முதல் விஷயம் ஃபஜருடைய நேரம் குளிர்ந்த நேரமாக இருக்கும். அது சுப்ஹானல்லாஹ் இரவுடைய ஒரு கடைசி பக்கத்தில் வரக்கூடிய விஷயம். அப்போ இரவுடைய கடைசி நிலையில் வரும் பொழுது அங்கு நமக்கு குளிர்ந்த ஒரு நேரமாக இருக்கும். அதே போல அசருடைய தொழுகை என்று பார்க்கும் பொழுது பகலில் குளிர்ந்த நேரமாக இருக்கும். பகலில் முழுமையாக வெப்பம் திணிந்து அசருடைய நேரம் வரும் பொழுது முழுமையாக அந்த நிலை அந்த வெயிலோ அல்லது அந்த வெப்பம் என்பது குறைந்த நிலையில் வரும். அப்போ இந்த 2 தொழுகை ஒருவர் பேணுதலனாக தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹுடைய தரப்பில் நமக்கு கிடைக்கப்படுவது அது ஒன்று சொர்க்கமாக இருக்கின்றது. இன்னொரு ஹதீஸ், இது புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில், முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் பிரத்யேகமாக அபு ஜுஹ்ரா உமாரா இப்னு ருபையா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை செவிப்படுத்தினேன். அவர்கள் கூறினார்கள், சூரியன் உதயமாகும் முன் உள்ள தொழுகையும் அது மறையும் முன் உள்ள தொழுகையும் தொழக்கூடிய எவரும் நரகத்தில் நுழைய மாட்டார். இவ்விரண்டையும் சுப்ஹன் உள்ள யானி அல் ஃபஜர் வல் அசர், இதற்கு அர்த்தம் என்பது ஃபஜருடைய தொழுகையும் அசருடைய தொழுகை என்று இங்கு சொல்லப்படுகின்றது. அப்போ இந்த 2 தொழுகையை பேணக்கூடியவர்களுக்கு இரண்டாவது ஒரு சன்மானம், இரண்டாவது ஒரு கூலி கிடைப்பது என்ன? இவர்கள் நரகத்தில் நுழைய மாட்டார்கள்.
என்ன அர்த்தம்? நரகத்தில் நுழைய மாட்டார்கள், நிரந்தரமாக இவர்கள் நுழைய மாட்டார்கள். இல்லை என்றால் இவர்கள் மற்ற தவறுகள் செய்த காரணத்தினால் அது அவருடைய நன்மையான காரியங்கள் அதை அழிக்கவில்லை என்றால் அவர்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பார்கள். ஆனால் நிரந்தரமாக அந்த நரகத்தில் நுழைய மாட்டார்கள். மாறாக சில நாட்கள் மட்டும் இருந்து வெளியே வரும். இப்போ இங்கு இந்த தொழுகையை பேணக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த கண்ணியத்தை கொடுக்கிறார். என்ன காரணம்? இந்த தொழுகை தான் மிக ஒரு சிரமமான ஒரு நிலை ஏற்படும். குறிப்பாக ஃபஜ்ருடைய நேரத்தில் நம்முடைய தூக்கத்தை நாம் விட்டுவிட்டு, அந்த சுகமான ஒரு சூழ்நிலையை விட்டுவிட்டு, நம்முடைய மெத்தை உள்ள அந்த நம்முடைய படுக்கையை விட்டுவிட்டும், நம்முடைய மனைவியுடன் இருக்கக்கூடிய அந்த தருணத்தை எல்லாம் அனைத்தும் விட்டுவிட்டு, நாம் நம்முடைய அனைத்தையும் தியாகம் செய்து அல்லாஹுடைய அந்த அழைப்புக்கு பதிலளித்து வருகின்ற பொழுது அதற்கு தகுந்த ஒரு சன்மானம், தகுந்த ஒரு பரிசு என்று பார்க்கும் பொழுது அது சொர்க்கம்தான் இருக்கின்றது. அதே போல அப்படிப்பட்டவன் கண்டிப்பாக நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவான். இந்த இரண்டு தான் மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும், ஒரு இலக்காக இருக்க வேண்டும். இதனால்தான் நான் இதற்கு முன்னாலும் தலைப்பிலும் ஜும்மாவுடைய உரையிலும் கூறியிருப்பேன். ஒரு மனிதன் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டான், சொர்க்கத்தில் நுழைந்தான் என்றால் அவன்தான் வெற்றியாளன். அது அல்லாஹ்வுடைய திருமறையில சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 185வது வசனத்தில் கூறுகின்றான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்களோ, விடுவிக்கப்பட்டார்களோ, வஉத்கிலல் ஜன்னா, சொர்க்கத்தில் பிரவேசிக்க உள்ள அவர்கள் நுழைய செய்தார்களோ, ஃபகது ஃபாஸ், அவர்தான் வெற்றி அடைந்து விட்டார். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பதே ஏமாற்றம் தரக்கூடிய சாமான் தான், ஏமாற்றம் தரக்கூடிய பொருட்கள் தான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றார். நரகத்திலிருந்து தப்பித்தான் என்றால்தான் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும். நரகத்துடைய நெருப்பிலிருந்தும் அந்த நரகத்தின் குன்றத்திலிருந்து தப்பிக்காதவன் சொர்க்கத்தில் செல்ல முடியாது. ஏனென்றால் அந்த நரகத்தை கடந்துதான் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த நரகத்திற்கு மேல்மட்டத்தில் சிராத் என்ற அந்த பாலம் நிறுவப்படும். அந்த பாலத்தில் ஒவ்வொருவரும் கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே அதையும் தெரியப்படுத்துகின்றான். வஇன் மின்கும் இல்லா வாரிதுஹா வகான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா, ஒவ்வொரு ஆத்மாவும் அங்கு, ஒவ்வொரு மனிதனும் அங்கு அந்த பாலத்தை கடந்தே தீர வேண்டும். இது அவனை படைத்த இரட்சகனுடைய ஒரு சட்டமாக இருக்கின்றது, தீர்ப்பாக இருக்கின்றது. அப்போ அதை கடந்து விட்டு சென்றால்தான் அன்புக்குரியவர்களே நாம் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும். இப்போ முதல் கட்டம் அந்த நரகத்து நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும். நம்முடைய அமல்களின் அடிப்படையில் தான் அந்த பாலத்தை கடக்கக்கூடியவர்களாக இருப்பார். சிலர் மின்னல் வேகத்தில் கடந்து விடுவார்கள், சிலர் வேகமாக பறக்கக்கூடிய வாகனம் போல அவர்கள் பறப்பாக, சிலர் அவர்களுடைய ஒரு பறவை எப்படி பறந்து செல்கின்றதோ அப்படி, சிலருடைய நடக்கக்கூடியவர்கள் வேகமாக நடக்கக்கூடியவர்களும், சிலருடைய நிலை எப்படி இருக்கும், தவழ்ந்து அடிபட்டு காயம்பட்டு தவழ்ந்து அவர்கள் அங்கிருந்து தப்பிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். சிலருடைய நிலை அங்கு பூமி அந்த பாலத்திலிருந்து கீழே விழக்கூடிய நிலையும் ஏற்படும். சிலருக்கு கொக்கிகள், அந்த பாலத்திற்கு மேல் கொக்கிகள் என்ற கட்டளிடப்பட்ட நிலையில் இருக்கும். அந்த கொக்கி யாரை பிடிக்க வேண்டும், யாரை கவ்வ வேண்டும் என்று கட்டிடப்பட்டதோ அதை அந்த மனிதனை பிடித்து நரகத்தில் போட்டுவிடும். இப்படி என்ற இந்த நிலைக்கு பிறகுதான் சொர்க்கத்தில் நுழையக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த இரண்டு தொழுகையை பேணக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த கண்ணியத்தை கொடுக்கின்றான். இப்போ நாம் நம்முடைய தொழுகையில், நம்முடைய இந்த குறிப்பாக ஃபஜருடைய தொழுகையாக இருக்கட்டும், அசருடைய தொழுகையாக இருக்கட்டும், இந்த விஷயத்தை நாம் பேண வேண்டும். மற்ற எல்லா தொழுகையிலும் பேணுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மீதமுள்ள ஹதீஸில் இந்த தொழுகையுடைய இன்னும் சில சிறப்புகளை நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஐவேளை தொழுகையை பேணுதலாக நாம் தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியல்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.